இந்த தொட்டியின் பேர் கேட் அக்வேரியம். 600 லிட்டர் தண்ணி கொள்ளும். சம் ஃபில்டர் சிஸ்டத்தின் கீழ் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டர் தண்ணியை சுத்திகரிக்கும். ஒரு பைப்பால் வந்து அந்த சிவப்பு கலர் அந்த பாக்ஸ் தான் ஃபில்டர். அதுக்குள்ளே தண்ணி போய் கீழால் வந்து ஃபில்டர் பண்ணி மேலே தண்ணிக்குள்ளே போகும். தண்ணி மேலே போகும். திரும்பி நாங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா 3 ஒரு பங்கு தண்ணி எடுத்து புது தண்ணி மாற்றுவோம். தண்ணியை நீங்கள் கட்டாயம் குளோரின் இல்லாத தண்ணியை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். குளோரின் இருந்தால் ஆன்டி குளோரின் சேர்க்கணும். 2 பின்னால் 2 ஹீட்டர் இருக்குது. அது எப்பவும் தண்ணியை 28 டிகிரி சென்டிகிரேடில் சூடாக வச்சுருக்கும். தண்ணி சூடாக இல்லாட்டி மீன்கள் எல்லாம் செத்து போயிடும். இப்போ இந்த டேங்குக்கு நாங்கள் ஆஃப்ரிக்கன் சிக்லெட் வச்சுருக்கிறோம். இந்த வகை மீன் வாய்க்க குஞ்சு வச்சுருந்தது 3 கிழமைக்கு வச்சுருக்கோம். முட்டையை 3 கிழமைக்கு வச்சுருக்கோம். 3 கிழமை வச்சுருந்துட்டு குஞ்சு பொரிக்கும். நாங்கள் அந்த குஞ்சு பொரித்தோடனே அந்த வடிவாக பார்த்து கொண்டு 3 கிழமையும் பார்த்து கொண்டு இருந்துட்டு மெல்லமாக தாயை எடுத்துட்டு வாய்க்கு இருந்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதால் டூத்பிக்கோ என்னாலையும் மெல்லமாக தட்டி குஞ்சுகளை வெளியால் எடுத்து இன்னொரு டேங்குக்கு எல்லாம் குஞ்சுகளை வைக்கணும். இல்லாட்டி தாய் குஞ்சு அங்கே இருந்தால் குஞ்சுகளை அதுக்குள்ளே தூப்பினா குஞ்சுகள் எல்லாம் செத்து போயிடும். பேருந்து குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நாங்கள் பேருந்து குஞ்சுகளை கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தோடனே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு குஞ்சை இந்த பெரிய டேங்குக்கு மாற்றலாம். அதில் 2 ஏர் பம்பும் இருக்குது. மீன்களுக்கு ஸோ அதால் 2 ஏர் பம்ப் வச்சுருக்கிறோம். அந்த 2 பபிள் மாதிரி அதில் பார்த்திங்கன்னா 2 இது இருக்குது. அது இந்த நேரம் ஏரை கொடுத்து கொண்டிருக்கும்.